ஒரு விஷயம் இன்றைக்கி தானே எனக்கு புரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு, இவனுங்கெல்லாம் பண்ணுறது இவனுங்களே மாஸ் மூவ்மெண்ட்டுன்னு நினச்சினுக்கிறானுங்க. இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக நாங்கள் கேம் விளாடுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கானுங்களே, அப்படின்னு நினச்சி நம்மளும் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், அவங்கள போட்டு வருன்னு வறுத்தெடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி பிக் பாஸ் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் சேர்ந்துக்கிட்டு, ஏப்பா தம்பிங்களா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 7 வரைக்கும் நடந்துச்சுல்ல, அதுக்கும் இந்த சீசனுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நம்ம முத்துக்குமரன் அடடடா அருமையான ஒரு பதில் சொல்கிறாப்புல. மற்ற சீசனில் போட்டியாளர்கள் வந்து இருந்தாங்க நிறைய, ஆனால் இந்த சீசனில் நிறைய புனிதர்கள் ஆகிட்டாங்க. யார் பார்த்தாலும் பிரச்சனை பண்ணாலும் சரி, அதே மாதிரி ஏதாவது தப்பு பண்ணாலும் சரி, அவங்கள வந்து ஈஸியாக மன்னிச்சு வந்து விட்டுறது. அதாவது இவங்களோட ரியல் கேரக்டர் வந்து பெருசாக வந்து வெளிக்கொண்டு வராமலே இவங்க பாட்டுக்கு வந்து இருந்துடுறாங்க. புனிதர்கள்னால் அவங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லவர்களுக்கு பேர் தான் புனிதர்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்துடுறாங்க சார் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாப்புல. கரெக்டு தான், இதுலேருந்து எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, மூக்கை ஒட்டிக்கிறான், வாயை ஒட்டிக்கிறான் அப்படின்னு சண்டை போட மாட்டேறாங்க. அப்படியே சண்டை போட்டால் கூட சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுறாங்க. இப்போது நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து நடந்துச்சு தீபக் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் சிவா அவர்களுக்கும். ஸோ சிவா அவர்கள் வந்து மிரட்டுற மாதிரி தான் வந்து பேசினாப்புல. எனக்கு அப்பயே பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அப்படி திட்டிடணும்னு நினச்சேன், எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுச்சு, ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்படின்னு சொல்லி பயங்கர மிரட்டுற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தார் அந்த மனுஷன். அப்படியே ஒரு மாதிரி கண்ணை உருட்டி தீபக் கிட்ட. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து தீபக் அவர்கள் வந்து கையை குலுக்கிட்டு ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ, உங்களை வந்து நான் அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்ப பெரிய சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டாப்புல மனுஷன். அடங்கொய்யால் அந்த ஆள் மிரட்டிட்டு இருக்காரு, அதுக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுங்கடா அப்படின்னாக்கா இந்த ஆள் உட்காந்துக்கிட்டு சாரி சொல்லிட்டு போயிட்டுருக்காப்புல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நேற்றுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து புனிதர்களாக இருக்கிறாங்க. சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க, சௌந்தர்யா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் சேப்பர் கேம் விளையாடுறாங்க, யாருமே சண்டை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. ஜாக்லின் கேட்டாக்கா, சார் தயவுசெய்து நாங்களே இந்த சீசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சார் தயவுசெய்து விட்டுருங்க சார்னு அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க. ஏன்னா ஜாக்லின் நல்லாவே பார்த்துட்டு வந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக தான் வெயிட் காட்டணும்னு வந்தாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கிறதுனால அவங்க வந்து குழம்பி போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். எந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணணும்னு தெரியல, குரூப்பாக இருக்கணுமா இல்லை இண்டிவிஜுவலாக இருக்கணுமா இல்லை குரூப்பாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிவகுமார் அவர்கள் வந்து பேசுகிறாப்புல, சார் நான் ஒரு 100 கதாபாத்திரம் வந்து பண்ணியிருப்பேன், பாத்திரம் விலைக்கிருப்பேன், இவங்கெல்லாம் அதை விட ஒரு 1000 பாத்திரங்கள் வந்து விலைக்கிருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேய் 7 சீசன் பார்த்துட்டு வந்துக்கிறீங்க, 8வது சீசன் இது, நாங்கள் என்ன 1வது சீசனில் ஒவ்வொருத்தருக்கும் பாடம் எடுக்கிற மாதிரி வந்து உட்காந்து எடுத்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் கொடுக்குறாப்புல. எனக்கு ஒன்றே மட்டும் தான் புரியல, இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் இருப்பாங்க, மிச்சர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்ட் கொடுக்கப்படும், நீங்கள் இப்படி ப்ளே பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லித்தரப்படும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஆனால் இந்த சீசனில் டேரெக்டாகவே கேட்குறாரு, நீங்கள் ஒழுங்காகவே கேம் ப்ளே பண்ண மாட்டேங்கிறீங்கடா, உண்மையாகவே ஒன்றுமே இல்லைடா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து தடம் புரண்டு போயிட்டுருக்குடா அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் ஆகிய விஜய் சேதுபதி டேரெக்டாக வந்து சொல்கிறாப்புல. சொல்லப்போனால் காலையில் கூட விழுந்துட்டு வராட்டுக்குது, தயவு செய்து ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி. அப்போ கூட என்னமே பண்ண மாட்டானுங்களாட்டு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாவது ஏதாவது சுவாரஸ்யப்படுத்துவாங்களா அப்படிங்கிறத. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்தியா. until then bye from உதய். நன்றி, வணக்கம்.